இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டை சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கோல்டு இப்போ ரொம்பவே ஹையான ரேட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் குட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ வந்து பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். மெயினாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஃப்யூச்சரில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவும் இருக்கும். நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோல்டு வந்துட்டு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அண்ட் எல்லார் நிலையுமே எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இயல்பாக வந்து இருந்தது. ஸோ அதனாலேயே நம்ம காலங்காலமாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ கோல்டினுடைய ரேட் நாளுக்கு நாள் ரொம்பவே டபுளாக அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. வரக்கூடிய இயர் எண்டில் கண்டிப்பாக 1 lakh ஈஸியாக ரீச் பண்ணிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாத சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் 9 கேரக்டர் கோல்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவாக வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 9 கேரக்டர் வந்து வந்த புதுசில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 18 கேரக்டர் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கிறதுலையே நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து விரும்பலை. அந்த பட்சத்தில் அதில் பாதியாக இருக்கக்கூடிய 9 கேரக்டரில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறா அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மக்கள் அதுக்கு நிறைய வரவேற்பும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய ஜுவல் கலெக்ஷனும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கடைகள்லையும் அதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது மக்களுடைய எண்ணங்களும் எப்படியாவது கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும், அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எந்தெந்த விதங்களில் வந்து அவங்க தேடுறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ இது கோல்டில் மட்டும்தான் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. இது ஒன்று மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இதை தாண்டி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் சில்வர். ஸோ சில்வரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சில்வர் மட்டும் இல்லாமல் காப்பரும் இருக்குது. ஸோ காப்பர் மேக்ஸிமம் யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே காப்பரில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரேட்டுமே கோல்டு ரேட் மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பேசிக்கானதாக இருக்குது. அதே மாதிரி தான் சில்வருமே இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள்ஸ்லையா இருக்கட்டும், சோலார் பேனல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து போயிட்டு இருக்கு. பட் அது ஜுவல்லாகவும் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கு அப்படின்னா அது சில்வர் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால காப்பரை விட்டுட்டு இன்னைக்கு நான் சில்வரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து இருக்கலாம், ஏன் நான் வந்து வெள்ளியை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். முதல் விஷயம், சேமிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கோல்டினுடைய ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சில்வர் சேமிப்பை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுதான், கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ சில்வரில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கம்மியான ரேட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அண்ட் மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொன்னோம்னா அது சில்வர் தான். ரீசனும் இதே தான். 9 கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம புதுசாக அறிமுகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பண்ண முடியுமா, நான் வந்து இதில் வந்து சேஃபாக இருக்குமா, இதில் என்ன மாதிரி இருக்கும், இதில் ஃபேக் ஜுவல்ஸ் வருமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு இருக்குது. இந்த 9 கிராம் கோல்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஆஸில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் வந்து நம்ம பண்ணியிருந்திருக்கோம். ஸோ கோல்டினுடைய ரேட் இந்த மாதிரி அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சில்வர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். மூணாவது, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ 1 லட்சம் இருக்குது அப்படின்னா 1 லட்சத்துக்கு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் 1 பவுன் மட்டும் தான் வந்து எடுக்க முடியும். பட் நீங்கள் அதே 1 லட்சத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு 3/4 கிலோ டு 1 கிலோ வரைக்கும் உங்களால் வெள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ குவான்டிட்டி வந்து அதிகமாக உங்களால் பை பண்ண வந்து முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ ஒரு 6000 கொண்டு போய் 1/2 கிராம் வாங்குறதுக்கும் 6000 கொண்டு போய் நீங்கள் வந்து 6 கிராம் வெள்ளி வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்மளுக்கு நல்லா பை பண்ணுறதுக்கு வந்து முடியும், இது எல்லாமே ஓகே தான். இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்
விஷயங்கள் தான். ஆனால் இதில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதே பின்னாடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இதில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு 1000 ஏறுது அப்படின்னா குறையிறது 20 ரூபாய் 80 ரூபாய் இந்த மாதிரி தான் குறையும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து ட்ராப் வந்து ப்ரைஸ் வந்து ஆகாது. பட் வெள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி வந்து கிடையாது. அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஹை ஆகும், சடனாக அதே ரேஞ்சுக்கு வந்து ட்ராப் ஆகும். இதை வந்து நம்ம நோட்டீஸ் வந்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்க சமயத்தில் 1 கிலோக்கு வந்து வெள்ளியினுடைய ரேட் வந்து 6000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உடனே அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இறங்கும் போது 1 கிலோவுக்கு ஒரு 5500 ரூபாய் குறையுது 1000 குறையுது அப்படின்னு இறங்குமான்னு பார்த்தா இருக்காது. சடனாக 4000 குறைஞ்சு வந்து நிற்கும், திடீர்னு 3000 குறைஞ்சு வந்து நிற்கும். சில்வருடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே ஏறி 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 இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக கோல்டு மாதிரி வந்து கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இறங்காது. அதை வந்து நம்ம நோட்டீஸ் வந்து பண்ணிக்கணும். சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி நான் சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதில் எந்த மாதிரி பண்ணணும், என்ன பண்ணுனா எனக்கு ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜுவல்லாக கண்டிப்பாக வாங்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஜுவல்லில் ஒரு 3 வெரைட்டியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு கோல்டில் வந்து சொல்கிறோம் இல்லையா, 24, 22, 18, இப்போ 9 கேரக்டர் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா? 24ல் நம்மளால ஜுவல் வந்து மேக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் வந்து இருக்க போகுது, பாரா வந்து இருக்க போகுது. ஸோ அதில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி சில்வருக்குமே நிறைய பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்வரில் 99.9% அப்படின்னு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா பியோர் சில்வர். இதில் நீங்கள் எந்த விதமான ஜுவல்லுமே நீங்கள் வந்து மேக் பண்ண முடியாது. இதை நீங்கள் அப்படியே 24 கேரக்டர் கோல்டு மாதிரியே நீங்கள் வந்து பியூரான ஒரு சில்வர் பாராவோ சில்வர் காயினாவோ நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. இது மோஸ்ட்லி யார் பண்ணுவா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே கோல்டும் சில்வரும் பை பண்ணுறவங்க இதை வந்து பை பண்ணுவாங்க. அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92.5% சில்வர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்வர் ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, செயின் மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜுவல்லாக வந்து மேக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 to 85% வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பியூரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன எடுப்போம், மெட்டி வந்து ஒரு பெண்ணுக்கு சில்வரில் எடுப்போம், தங்கத்தில் தாலி எடுப்போம். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு செயின் போடுறது கோல்டில் போடுவோம். அண்ட் அருணாக்கொடியும் கொலுசும் போடுறது வந்து எதில் போடுவோம், சில்வரில் வந்து போடுவோம். இந்த 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டியும் சரி கொலுசும் அண்ட் அருணாக்கொடியும் சரி இந்த 3 ஜுவல்லுமே நல்ல ஸ்ட்ராங்காக அந்த திக்னஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நிறையா காப்பர் அண்ட் மற்ற உலோகங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மற்ற சில்வராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் மற்ற உலோகங்கள் மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் அதனுடைய ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். பியோர் வெள்ளிலையோ பியோர் கோல்டுலேயோ உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. வளைச்சா வளையிற மாதிரியும் உடையிற மாதிரியும் தான் இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்ட்ராங் கெப்பாசிட்டிக்காக காப்பர் அதிகமாக கலக்கிறதுனால இந்த கொலுசு மெட்டி அருணாக்கொடி இந்த 3லையுமே கண்டிப்பாக சில்வர்னுடைய பியூரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதை தான் நம்ம முக்கியமாக வாங்குறோமே. ஆனால் இதை தாண்டி நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஜுவல்ஸ் அப்படின்னா பிரேஸ்லெட்டு செயின் நம்ம ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கான செயின் இதெல்லாமே ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் பூஜை ஐட்டங்களுமே விளக்கு வாங்குறதா இருக்கட்டும், தட்டு சில்வர் ஸ்பூன் இதெல்லாமே வாங்குறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். அது எல்லாமே ஒரு பியோரான சில்வரில் வந்து செய்யக்கூடியது. ஆனால் நம்ம இந்த கொலுசையும் மெட்டியும் வாங்கிட்டு காப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம ரீசேல் பண்ணும்போது எனக்கு கம்மியாக தான் அதில் ப்ராஃபிட் கிடைக்குது, வெள்ளி வந்து ரொம்பவே டோட்டல் வேஸ்ட்டு, அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது, ரீசேல் வேல்யூ வந்து ஒரு 30% வரைக்கும் குறையும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறையும். அதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய
பொருள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்கணும். நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லை, ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு வியர் பண்ணுறதுக்காக நான் வாங்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக கொலுசோ மெட்டியோ இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கும்போது இந்த மாதிரி பொருட்களில் போய் ஓகே நான் கோல்டில் இந்த சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண சொல்லிட்டாங்க, என் கையில் இப்போ ஒரு 10,000 இருக்குது, அதுக்கு நான் வந்து 1 கிராம் தான் எடுக்க முடியும், அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு வெள்ளி கொலுசு நல்லா நான் திக்னஸாக இருக்கிறத நான் பார்த்து வாங்கினேன் அப்படின்னா அதில் நல்லா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த 10,000 கொண்டு போய் நீங்கள் கொலுசை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட்ராப்பாக தான் போகும். 10,000க்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு 6,000 8,000க்கோ தான் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐயோ இவங்க பேச்சை கேட்டு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், இது தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ராங்கான மெத்தட். நீங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜுவல்லாக வாங்குறத விட தவிர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. இந்த பியூரிட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது செக் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரைஸ் வந்து ஹை ஆகுது ட்ராப் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பியூரிட்டியை நான் செக் பண்ண வேண்டியது இருக்குது. இதை தாண்டி நான் ஏன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும், எப்போ எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் டேர்ம்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சில்வர் வந்து நீங்கள் வந்து பை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கோல்டில் வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம சில்வர் பக்கம் போகிறோம் இல்லையா, அதனால நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு 10 years and 20 years கழிச்சு நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா விலை ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 10 years போகும்போது இன்னும் அதனுடைய ரேட் வந்து ஹை ஆகும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா வந்து ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வந்து ஆயிடுச்சு இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையே எவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே சில்வர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஸோ அந்த சமயத்தில் சில்வர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. இப்போ 100 ரூபாய்க்கு வரும்னு யாருமே நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு ஓவரால் செய்கூலி எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது இன்னுமே நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கிராம் வந்து 200 250ன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நகைக்கடைக்காரர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மக்கள் அதிகமாக வந்துட்டு இப்போ கோல்டில் பை பண்ணுறதை விட 18 கேரக்டருக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒரு ஜுவல் போடுறேன் அப்படின்னா 18 கேரக்ட் போடலாம், அதில் ஒரு சின்ன பட்ஜெட் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும், ரீசேல் வேல்யூவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சில்வரில் வந்துட்டு காயின்ஸ் அதிகமாக வந்து வாங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் மக்கள் வந்து இப்போ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ரைஸ் வந்து ஹையாகி ட்ராப் ஆகிட்டே இருக்கிறதுல உங்களுடைய லாபத்தில் குறையுமோ ஒழிஞ்சு நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிறதா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, ஒரு 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 150 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும்போது ஒரு 20% போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 ரூபாய் 150 ரூபாயில் 20 ரூபா போகுது அப்படின்னா ஒரு 130 ரூபா வந்து உங்களுக்கு ரீசேல் வேல்யூவாக கிடைக்கும். அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க 130க்கு விற்கிறீங்க அப்படின்னா 30 ரூபாய் உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ அந்த 20 ரூபாய் அப்படிங்கிறது லாபத்தில் தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்க மொத்தம் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பியோர் சில்வர் வந்து வாங்குங்க, 99.9% அதை வந்து வாங்குங்க, அது பாராவோ காயினாவோ வாங்குங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய விஷயங்களில் ஜுவல்லாக வந்து கோல்டு ஜுவல்லாக வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன சில்வர் ஜுவல்ஸை வந்து வாங்குங்க, அதுவுமே கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அந்த 92.5% இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து வாங்குங்க. அதுவும் கூலி வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணுறாங்க, பில்லிங்கில் எவ்வளோ வருது, எது எதுக்கு செப்பரேட்டாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஒரு கடையிலையுமே மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா அமௌண்ட் வந்து வேரியேஷன்ஸ் வந்து வருது. அது ஒரு 2-3 கடையில் விசாரித்து வந்து வாங்குங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க இந்த மெட்டி கொலுசு அருணாக்குடி இதெல்லாமே வாங்காதீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு வியார் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மட்டும் வந்து பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கோல்டுனுடைய ஹை ரேட்டுக்கு 9 கேரக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அல்லது சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.